புதுச்சேரி துத்திப்பட்டு பகுதியில் விபத்தில் 3 பேர் உயிரிழந்ததற்கு சாலைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தொழிற்சாலைகளின் கனரக வாகனங்களே காரணம் என கூறி 100க்கும் மேற்பட்ட அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஆரோவில் குயிலாப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த செந்தில், குணசீலன் மற்றும் கடப்பேரி குப்பத்தை சேர்ந்த சரண்ராஜ் ஆகிய 3 பேர் கட்டிடங்களுக்கு பெயிண்ட் அடிக்கும் தொழில் செய்து வந்த நிலையில் இவர்கள் நேற்றிரவு புதுச்சேரி பத்துக்கண்ணு பகுதியில் தங்களது பணியை முடித்துவிட்டு மூவரும் ஒரே இருசக்கர வாகனத்தில் தங்களது வீடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். வாகனத்தில் செந்தில் ஓட்டிக்கொண்டு இரவு 10 மணி அளவில் புதுச்சேரி துத்திப்பட்டு அருகே சென்று கொண்டிருந்த பொழுது சாலை ஓரமாக நின்று கொண்டிருந்த லாரி மீது வேகமாக மோதியுள்ளனர். இதில் மூவரும் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த நிலையில் 3 பேரின் மரணத்திற்கு துத்திப்பட்டு சேதராப்பட்டு பகுதியில் இயங்கி வரும் தொழிற்சாலைகளின் கனரக வாகனங்களே காரணம். விதிகளை மீறி சாலைகளின் இருபுறமும் கனரக வாகனங்களை நிறுத்தியதால் தொடர்ந்து விபத்துக்கள் ஏற்பட்டு வருகிறது. இது குறித்து பலமுறை வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறைக்கு புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் மீது புதுச்சேரி அரசு சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும். அலட்சியமாக செயல்பட்ட போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகளை முதல் குற்றவாளியாக சேர்க்க வலியுறுத்தியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைமை நிலைய செயலர் அன்பரசன் தலைமையில் நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தில் பாக்கியராஜ், கிறிஸ்ராஜ், பாண்டியன், சிரஞ்சீவி, சுபாஷ், சுந்தர் ராஜா, விஜயா, சத்தியவாணி, பிரியா, மாரியம்மாள், பரமசிவம், செவி உட்பட 100க்கும் மேற்பட்ட அப்பகுதி மக்கள் துத்திப்பட்டு சாலையில் அமர்ந்து தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதின் பேரில் போராட்டத்தை கைவிட்டு அனைவரும் கலைந்து சென்றனர். செமஸ்டர் வினாத்தாள் மாற்றி மாணவர்களை குழப்பிய புதுவை மத்திய பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்தும் பல்கலைக்கழகத்திற்கு நிரந்தர துணைவேந்தர் நியமிக்க வலியுறுத்தியும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் 200க்கும் மேற்பட்ட திமுகவினர் புதுவை மத்திய பல்கலைக்கழக நுழைவு வாயிலில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி காலாப்பட்டில் இயங்கி வரும் புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தின் கீழ் காரைக்கால், மாஹே, ஏனாம், அந்தமான் நிக்கோபார் மற்றும் லட்சத்தீவுகளில் மருத்துவம், பொறியியல், கலை அறிவியல் என 59 கல்லூரிகள் இணைப்பு கல்லூரிகளாக இருக்கின்றன. சுமார் 7000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வரும் நிலையில் கடந்த 6ஆம் தேதி செமஸ்டர் தேர்வுகள் எழுத வந்த மாணவர்களுக்கு தவறான கேள்வித்தாளை புதுவை மத்திய பல்கலைக்கழக தேர்வு பிரிவு அனுப்பியதால் முதலாண்டு மொழிப்பாட தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டது. இதனால் மாணவர்கள் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகிய நிலையில் செமஸ்டர் வினாத்தாளை மாற்றி மாணவர்களை குழப்பிய புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தை கண்டித்தும் UGCஐ கலைத்துவிட்டு பல்கலைக்கழகங்களை விழுங்குகின்ற குழுவாக மாற்ற துடிக்கும் மத்திய அரசின் அதிகார துஷ்பிரயோகத்தையும் புதுவை பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தர் நியமிக்காததை கண்டித்தும் புதுச்சேரி திமுக சார்பில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் 200க்கும் மேற்பட்ட திமுகவினர் காலாப்பட்டு மத்திய பல்கலைக்கழக வாயிலில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கன்னடி, செந்தில்குமார், சம்பத் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்ற பல்கலைக்கழக நிர்வாகம் மற்றும் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷமிட்டனர். மேலும் புதுவை பல்கலைக்கழகத்திற்கு நிரந்தர துணைவேந்தரை நியமித்து நிர்வாக சீர்கேட்டை சரி செய்யவில்லை என்றால் மாநிலம் முழுவதும் மாணவர்களை திரட்டி போராட்டம் தீவிரமடையும் என சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா எச்சரித்துள்ளார். புதுச்சேரி சுசிலாபாய் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பரீட்சைக்கு பயம் ஏன் என்ற புத்தகத்தை சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் மாணவியர்களுக்கு வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வைஷியால் வீதியில் உள்ள சுசிலாபாய் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 12ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு பயமின்றி தேர்வை எதிர்கொள்ளும் விதமாக பரீட்சைக்கு பயமேன் என்ற புத்தகம் வழங்கும் விழா நடைபெற்றது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி எழுதிய அந்த புத்தகத்தை புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் மாணவர்களுக்கு வழங்கி தேர்வில் அதிகப்படியான மதிப்பெண்களை எடுக்க வேண்டும், பயமின்றி பரீட்சையை எழுத வேண்டும் என்று நம்பிக்கையை கொடுத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில சமூக ஊடக பொறுப்பாளர் ஸ்ரீ மகேஷ் ரெட்டி, ராஜ்பவன் தொகுதி அமைப்பாளர் நாகராஜ் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி துணை முதல்வர் ராஜவேலு சுகந்தி மற்றும் இருப்பால் ஆசிரியர்கள், மாணவியர் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் உத்தரவுப்படி கிழக்கு கடற்கரை சாலையில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டது. புதுச்சேரியில் சாலையோர ஆக்கிரமிப்புகள், விளம்பர பதாகைகளை அகற்ற மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் கடந்த 3ஆம் தேதி முதல் புதுவையில் பல்வேறு இடங்களில் ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி நடைபெற்று வரும் நிலையில் கிழக்கு கடற்கரை சாலையில் சிவாஜி சலக்கத்திலிருந்து உழவர்கரை நகராட்சி அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் JCB இயந்திரம் கொண்டு சாலையோரத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றினர். தொடர்ந்து இடையூறாக உள்ள பேனர்கள் மற்றும் பதாகைகளை அகற்றினர்.
மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புதுக்குப்பம் கிராமத்தில் அரசு தொடக்கப் பள்ளியின் மதில் சுவர் விழுந்து படுகாயம் அடைந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 3 மாணவர்களை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் பார்வையிட்டு ஆறுதல் கூறினார். மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புதுக்குப்பம் கிராமத்தில் அரசு துவக்க பள்ளியின் மதில் சுவர் விழுந்து படுகாயம் அடைந்த 3 மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். பலமுறை புதுக்குப்பம் ஊர் மக்களுடைய சார்பாகவும் பெற்றோர்களுடைய சார்பாகவும் புதுக்குப்பம் அரசு பள்ளி பழுதடைந்துள்ளது, இதனை உடனடியாக சீர் செய்ய வேண்டும். மதில் சுவர் ஆபத்தான நிலையில் உள்ளது, விபத்து ஏற்பட்டால் மாணவர்கள் படுகாயம் அடைவார்கள் என்றும் பலமுறை முறையிட்டும் அத்தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இடத்திலே தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் பாதிக்கப்பட்ட மாணவர்களை அரசு மருத்துவமனையில் பார்வையிட்டு ஆறுதல் கூறினார். இது குறித்து அவர் கூறுகையில், மாணவர்கள் உடைய உயிரிலே விளையாடக்கூடிய ஒரு அபாயகரமான இந்த அரசின் செயல் கடுமையான கண்டனத்துக்குரியது. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளையும் அரசு பள்ளி கல்வித்துறை ஆய்வு செய்து உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். பழுதடைந்த நிலையில் உள்ள அரசு பள்ளிகளை புனரமைப்பு செய்து புதிய கட்டிடங்கள் கட்டுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றார். கடந்த 25 ஆண்டுகளாக புதுச்சேரியில் தொழுநோயாளிகள் மற்றும் நரிக்குறவ இன மக்களின் மேம்பாட்டிற்காக உழைத்த ஜாலி ஹோம் நிறுவனர் புரூனோவிற்கு குட் சமாரிட்டன் அலர்ட் பீயிங் விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. சென்னை அண்ணா சென்டினரி ஆடிட்டோரியத்தில் நடைபெற்ற குட் சமாரிட்டன் அலர்ட் பீயிங் அவார்ட் தேசிய அளவிலான நிகழ்வில் 15 சாதனையாளர்களுக்கு தமிழக சுகாதாரத்துறை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் இஸ்ரோ விஞ்ஞானி பத்மபூஷன் சிவதானு பிள்ளை முன்னிலையில் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் இந்திய அளவில் பல்வேறு நிலைகளில் சாதனை புரிந்த 15 நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விருதுகள் வழங்கும் விழாவில் தமிழகம் மற்றும் புதுவையில் தொழில் நோயாளிகள் மற்றும் நரிக்குறவரின மக்களின் மேம்பாட்டிற்கு கடந்த 25 ஆண்டுகளாக பணிபுரிந்த சமூக ட்ரஸ்ட் ஜாலி ஹோம் நிறுவனர் புரூனோவுக்கு குட் சமாரிட்டன் அலர்ட் பீயிங் விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. இதே சேவைக்காக மத்திய அரசின் பால் புரஸ்கார் விருதும் பாரத பிரதமரின் பாராட்டும் பெற்றது. சமூகம் தொண்டு நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. விழாவில் அலர்ட் புதுவையின் மெனடெக் மேனேஜிங் டைரக்டர் மேகநாதன், ஜெனுமாரன் பில்டர்ஸ் தங்கமணி மாறன் ஜோதி, ஐகேரின் வனஜா வைத்தியநாதன் மற்றும் தையல் நாயகி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுச்சேரி பத்துக்கண்ணு அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற 3 பேர் நின்ற லாரி மீது மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விழுப்புரம் மாவட்டம் கடப்பேரிக்குப்பத்தை சேர்ந்தவர் 32 வயதாகும் சரண்ராஜ். இவரது நண்பர்களான கட்டிட தொழிலாளிகள் சரண்ராஜ், செந்தில் ஆகியோர் நேற்றிரவு வேலை முடித்து பத்துக்கண்ணு பகுதியிலிருந்து கடப்பேரிக்குப்பத்தில் ஒரே மோட்டார் சைக்கிளில் சென்றனர். அப்பொழுது துத்திப்பட்டு பகுதியில் நின்றிருந்த லாரியின் மீது மோட்டார் சைக்கிள் பலமாக மோதியது. இதில் சம்பவ இடத்திலேயே 3 பேரும் பலியாகினர். இதையடுத்து வில்லியனூர் போக்குவரத்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ரேஷன் கடைகளில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பொதுமக்களுக்கு இலவச அரிசியினை வழங்கினார். புதுச்சேரியில் அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் இலவச அரிசி வழங்கப்படும் என அரசு அறிவித்ததை தொடர்ந்து புதுவையில் உள்ள ரேஷன் கடைகளில் இலவச அரிசி வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ரேஷன் கடையில் இலவச அரிசியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி களித்தீர்த்தால் குப்பம், திருபுவனை சின்னப்பேட், திருவண்டார்கோவில் சிவன் கோவில் பகுதி, திருவண்டார்கோவில் புதுநகர் பகுதி, திருபுவனை பாளையம், மதகடிப்பட்டு, நல்லூர்பேட் பகுதி, ஆண்டியார்பாளையம், குச்சிப்பாளையம் ஆகிய பகுதிகளில் உள்ள ரேஷன் கடைகள் மூலம் பொதுமக்களுக்கு ரேஷன் அரிசி வழங்க துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ரேஷன் கடை ஊழியர்கள், பொதுமக்கள், கட்சி நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஏற்கனவே விற்பனை செய்த இடத்திற்கு மீண்டும் போலி பத்திரம் தயார் செய்து பாஜக வழக்கறிஞர் உதவியுடன் 50 கோடி ரூபாய் இடத்தை அபகரிக்க முயற்சிப்பதாக பாதிக்கப்பட்ட காங்கிரஸ் பிரமுகர் அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புதுச்சேரி உப்பளம் கோலாஸ் நகரை சேர்ந்தவர் முகமது அனீப். இவருடைய மனையான ஹத்தீஜா பீவிக்கு சொந்தமான இடம் அரியாங்குப்பம் பைபாஸ் சாலையில் உள்ளது. இந்த இடத்திற்கு அரசின் PPA அப்ரூவல் பெற்ற முகமது அனீப் 4 பிரிவாக பிரித்து கடந்த 2008 மற்றும் 2011ஆம் ஆண்டு தனியார் நிறுவனத்திடம் விற்பனை செய்துவிட்டார். இடத்தை பெற்ற தனியார் நிறுவனம் பல்வேறு அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி விற்பனை செய்துவிட்டனர். இதில் கட்டி முடிக்கப்படாத இடத்திற்கு வங்கியில் அடமானமாக வைத்து பணம் பெற்றுள்ளது. இந்த பணத்தை அவர்கள் செலுத்தாததால் சர்க்கசி ACP ஆக்ட் மூலம் கடந்த 2022ஆம் ஆண்டு ஏலத்திற்கு வந்தது. ஏலத்தில் கலந்து கொண்ட புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் வங்கியிடமிருந்து
ஏலத்தின் மூலம் அந்த இடத்தை வாங்கிவிட்டார். கடந்த 2008ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரை இடத்தை விற்பனை செய்த கோலாஸ் நகரை சேர்ந்த முகமது அனீப் தற்பொழுது பொது இடமாக உள்ள 40,000 சதுர அடி இடம், பொது இடத்திற்கு அருகில் உள்ள ஐயப்பனுக்கு சொந்தமான 22,000 சதுர அடி இடம் மற்றும் தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான 10,000 சதுர அடி இடம் என 72,000 சதுர அடி இடத்திற்கு 2019ஆம் ஆண்டு போலி ஆவணங்கள் மூலம் பத்திரமாக பதிவாளர் அலுவலகம் மூலம் அவருடைய மனைவி மற்றும் சகோதரிகளுக்கு தனது பெயருக்கு பதிவு செய்து கொண்டார். இந்த நிலையில் முகமது அனீப்பின் ஆதரவாளரான பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் ரவி தனது ஆட்களுடன் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பனுக்கு சொந்தமான இடத்திற்குள் கடந்த டிசம்பர் மாதம் போலி பத்திரம் மூலம் தனது ஆட்களுடன் புகுந்து தகராறு செய்ததுடன் அடாவடிகள் ஈடுபட்டு சொத்தை அபகரிக்க முயற்சி செய்துள்ளார். இது குறித்து தகவல் அறிந்த ஐயப்பன் அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதுநாள் வரை அவரது புகாரின் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இதையடுத்து அவர் நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்து உள்ளார். இந்த நிலையில் இன்று மீண்டும் பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் ரவி அடியாட்களுடன் ஐயப்பனுக்கு சொந்தமான இடத்திற்கு அத்துமீறி நுழைந்து தகராறில் ஈடுபட்டுள்ளார். இது குறித்து மீண்டும் ஐயப்பன் அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க ஏற்கனவே விற்பனை செய்த இடத்திற்கு மீண்டும் போலியாக பத்திரங்கள் தயார் செய்து 50 கோடி மதிப்புள்ள இடத்தை அபகரிக்க முயற்சி செய்யும் பாஜக வழக்கறிஞரின் செயல் புதுவையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒன்றிய பாஜக அரசு தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு ஆதரவாகவும் ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு எதிராக உள்ளது என புதுச்சேரி மக்கள் சந்திப்பு தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. புதுச்சேரி மக்களுக்கு எந்த திட்டமும் பட்ஜெட்டில் இடம்பெறாத நிலையில் மக்களை வஞ்சித்துள்ள பாஜக அரசை கண்டித்து பிரச்சாரம் நடைபெற்றது. புதுச்சேரி காமராஜர் சிலை எதிரே துவங்கிய பிரச்சாரத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுச்சேரி நகர கமிட்டி செயலாளர் ஜோதி பாசு தலைமை தாங்கினார். சிபிஎம் மாநில செயலாளர் ராமச்சந்திரன் பிரச்சாரத்தை துவக்கி வைத்து பேசினார். நேரு வீதி, காந்தி வீதி வழியாக ஈஸ்வரன் கோவில் அருகில் நிறைவடைந்த பிரச்சாரத்தின் கட்சியின் மூத்த தலைவர் முருகன், செயற்குழு உறுப்பினர்கள் பெருமாள், ராஜாங்கம், ஸ்ரீனிவாசன், குளஞ்சிகப்பன், கலியமூர்த்தி, சத்யா, மாநில குழு உறுப்பினர்கள் ராமசாமி, மதிவாணன், சரவணன், ஆனந்த், சஞ்சய் உட்பட திரளானோர் பங்கேற்றனர். முன்னதாக பிரச்சாரத்தில் ஒன்றிய அரசு தொடர்ச்சியாக புதுச்சேரி மாநில மக்களை வஞ்சித்துள்ளதை விளக்கும் வகையில் முழக்கங்களை எழுப்பி பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இதில் கட்சியின் புதுச்சேரி நகர கமிட்டி, உழவர்கரை நகர கமிட்டி இணைந்து பிரச்சாரத்தை நடத்தினர். புதுச்சேரி கலை இலக்கிய பெருமன்றம் சார்பில் கலை பண்பாட்டுத்துறை முன்னாள் இயக்குனர் கலிய பெருமாளுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி கலை இலக்கிய பெருமன்றம் சார்பில் கலை பண்பாட்டுத்துறை முன்னாள் இயக்குனர் கலிய பெருமாள் பணி நிறைவு பாராட்டு விழா வெங்கட நகரில் உள்ள தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தமிழ் சங்க தலைவர் முத்து, முன்னாள் மத்திய கலால்துறை உதவி ஆணையர் சண்முக சுந்தரம், தமிழ்ச்சங்க பொருளாளர் அருமை செல்வம், கண்மணி கிரியேஷன் ராஜா, நடிகர் சங்கத்தை சேர்ந்த குமரன், வழக்கறிஞர் லெனின் துறை மற்றும் தமிழ் அறிஞர்கள், பாவலர்கள், மேலும் ஏராளமான தமிழறிஞர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு கலிய பெருமாளுக்கு பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி தமிழ் வளர்ச்சி சிறகம் சார்பில் காஞ்சி மாமுனிவர் பட்ட மேற்படிப்பு மையத்தில் சிறப்பு சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை தமிழ் வளர்ச்சி சிறகம் சார்பில் லாஸ்பேட்டையில் உள்ள காஞ்சிமா முனிவர் பட்ட மேற்படிப்பு மையத்தில் சிறப்பு சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து தமிழ் வளர்ச்சி சிறக சிறப்பு அதிகாரி கலைமாமணி வாசுகி ராஜாராம் வரவேற்புரையாற்ற அரசு செயலர் நெடுஞ்செழியன் நோக்கு உரையாற்றினார். விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமை உரையாற்ற பாடக்கலை திட்ட மூத்த அதிகாரி ரத்னா மாலா பரிமளம் சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து காஞ்சிமா முனிவர் பட்ட மேற்படிப்பு மைய இயக்குனர் செல்வராஜ் வாழ்த்துரை வழங்க தமிழ்துறை தலைவர் கிருஷ்ணகுமார் நன்றி உரையாற்றினார். விழாவில் ஏராளமான மாணவிகள் கலந்து கொண்டனர். உப்பள்ளம் லசார் கோவில் வீதியில் பாதாள மின்சார இணைப்பு வழங்குவது சம்பந்தமாக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி மின்துறை அதிகாரியுடன் திப்புராயப்பேட்டையில் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட திப்புராயப்பேட்டையில் லசார் கோவில் வீதி பொதுமக்கள் பாதாள மின்சார இணைப்பு வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடியிடம் கேட்டுக்கொண்டனர். அதற்காக பாதாள மின்சார இணைப்பிற்காக 2 மாதம் முன்பு பில்லர் பாக்ஸ் சட்டமன்ற உறுப்பினர் முயற்சியால் அமைக்கப்பட்டிருந்தது. மேலும் வீட்டுக்கு வீடு பாதாள வழி மின்சார இணைப்பு கொடுக்காததால் வீடுகள் மேலே மின்சார கேபிள் செல்கிறது. இதுகுறித்து பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து விரைந்து பாதாள வழி மின் இணைப்பு வழங்க கோரினார். இதனை கவனத்தில் கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி மின்துறை இளநிலை பொறியாளர் சண்முகத்துடன் இணைந்து ஆய்வு மேற்கொண்டார். விரைந்து பாதாள வழி மின்சார இணைப்பு வழங்கிட அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டார். பணிகளை முடித்து தருகிறோம் என்று அதிகாரிகள் சட்டமன்ற உறுப்பினரிடம் உறுதியளித்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.